வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம லேக் ஆஃப், அப்சன்ஸ் ஆஃப் இந்த 2 ஃப்ரேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். லேக் அப்படின்னா தேவையான ஒண்ணு குறைச்சலா இருக்கு, இல்லவே இல்ல. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல லேக் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ தேவையான ஒண்ணு அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ தேவையான ஒண்ணு இல்லாம இருக்கு, இல்ல குறைச்சலா இருக்குங்கிறது தான் நம்ம லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேக்ன்றது ஒரு வேர்ப். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல கான்ஃபிடன்ஸே இல்ல அப்படின்னா he lacks confidence அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி வேர்பா யூஸ் பண்றப்போ இது பக்கத்துல ஆஃப் எல்லாம் வராது. he lacks of confidence எல்லாம் கிடையாது. he lacks confidence அவ்வளவுதான். அதே மாதிரி அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குன்னு சொல்றதுக்கு she lacks experience. அவருக்கு டிசிப்ளின் இல்ல அப்படின்னா he lacks discipline. அவருக்கு மோட்டிவேஷன் இல்ல அப்படின்னா he lacks motivation. இந்த ஃபுட்ல, இந்த ஃபுட் ஐட்டம்ல சால்ட் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு this food lacks of salt கிடையாது, this food lacks salt அவ்வளவுதான். this food lacks salt. சோ இந்த இடங்கள்ல எல்லாம் நாம இதை வேர்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் அப்படின்றப்போ நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கும். அதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அவர்கிட்ட இல்ல. he lacked the communication skill. அதுதான் மார்க்கெட்டிங் வேலைக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றதுனால, which is essential for this marketing job. He lacked the communication skill, which is essential for this marketing job. இப்போ நாம lack of அப்படின்ற phrase பத்தி பார்க்கலாம். இது வந்து ஒரு noun. பொதுவா lack of அப்படின்ற இந்த phrase-க்கும் shortage of-ங்கிற phrase-க்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுறது சகஜம்தான். இப்போ தேவையான ஒரு பொருள் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ டிமாண்ட் இருக்க ஒரு பொருள் இல்லாம இருக்கிறத நம்ம ஷார்டேஜ் ஆஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷார்டேஜ் ஆஃப்ங்கிற ஃப்ரேஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொருட்களுக்கு, ஃபுட் ஐட்டம், மெடிக்கல் சப்ளை இதெல்லாம் ஏதாவது இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஷார்டேஜ் ஆஃப்ங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். பட் லேக் ஆஃப் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இம்மெட்டீரியல் நாலேஜ், டிசிப்ளின், மோட்டிவேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம ஷார்டேஜ் ஆஃப் யூஸ் பண்ண முடியாது. லேக் ஆஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போற எக்ஸாம்பிள், அனுபவம் இல்லாததால் அவருக்கு வேலை கிடைக்கல. இல்ல நிறைய பேருக்கு வர ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, அனுபவம் இல்லாத காரணத்தால். சோ இதுக்கு நான் பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணணுமா, டியூ டு யூஸ் பண்ணணுமா, சோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வரும். பட் நம்ம ரொம்ப சிம்பிளா ஃபார் மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது. இந்த இடத்துக்கு நம்ம ஃபார் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலே போதும். ஏன் அப்படின்னா, ஃபார் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாலே ஃபார் நாட் ஹேவிங் த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் அர்த்தம். சோ he didn't get the job for lack of experience அப்படின்னு சொன்னாலே போதும். இல்ல நான் டியூ டு இல்ல பிகாஸ் ஆஃப் யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுவும் டியூ டு யூஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த டியூ டு அண்ட் பிகாஸ் ஆஃப் ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுன்னா கூட அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப வேற. நம்ம அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்க டியூ டு யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களானா முன்னாடி கொண்டு போயிடுங்க. ஸோ டியூ டு த லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் he didn't get the job. Due to the lack of experience he didn't get the job. இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கரெக்டா இல்லாததுனால கிராமப்புற மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் குட் நாட் அட்டென்ட் ஆன்லைன் கிளாஸஸ். எதனால? as there was a lack of high speed internet. as there was a lack of high speed internet. ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ல போலீஸ் ப்ரொடெக்ஷன் சரியா இல்ல, சரியானபடி இல்ல. ஸோ there are a lot of complaints about the lack of police protection. There are a lot of complaints about the lack of police protection. இப்போ நம்ம பார்க்க போறது absence. சோ நம்ம lack of verb யூஸ் பண்ணோம், lack of வந்து noun யூஸ் பண்ணணும். absence of இது ரெண்டுமே noun தான். lack இல்ல lack ofன்றப்போ தேவையான ஒண்ணு இல்லாமல் இருத்தல் அப்படி நம்ம சொன்னோம். absenceன்றது தேவையா தேவையில்லையா அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் இல்ல ஒரு பொருள் இல்லாமல் இருத்தல நம்ம absence சொல்லுவோம். ஸோ ஆப்சன்ஸ்ன்றது சில சமயங்கள்ல நல்லதா கூட இருக்கும். பட் லேக் ஆஃப் அப்படிங்கிறப்போ தேவையான ஒண்ணு இல்லாமல் இருத்தல் இல்லையா, ஸோ அது நல்லது இல்லதான். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப்க்கும் லேக் ஆஃப்க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஆப்சன்ஸ் வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒருத்தர் ஆப்சன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு இடத்துல ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம ஆப்சன்ஸ் சொல்லுவோம். ஸோ அவ ஏன் இன்னைக்கு ஆப்சென்ட்ன்றதுக்கு காரணம் எனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் நோ த ரீசன் ஃபார் ஹர் அப்சன்ஸ். ஐ டோன்ட் நோ த ரீசன் ஃபார் ஹர் அப்சன்ஸ். நான் இல்லாத நேரத்துல என்னோட பொருள் எதையும் எடுக்காது. Don't take any of my stuff during my absence. Don't take any of my stuff during my absence. இப்போ நாம வந்து absence of வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். So absence of noise
சத்தமே இல்ல, நிசப்தம். நான் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். I was enjoying the complete absence of noise. I was enjoying the complete absence of noise. ஒருத்தர் இல்லாதப்போ, மேனேஜர் இல்லாதப்போ நீங்க தான் இன்சார்ஜ். You will be in charge in the absence of manager. You will be in charge in the absence of manager. So பொதுவா அந்த இன்சார்ஜுக்கு முன்னாடி சில பேர் த யூஸ் பண்ணுவாங்க. You will be the in charge அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. You will be in charge in the absence of manager. அப்படிதான் நம்ம சொல்லணும். வெண்ணெய் இல்லைன்னா நான் எண்ணெய் ஊத்திக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ வெண்ணெய் இல்லாத நிலையில நான் எண்ணெய் போட்டுக்கலாமா? ஸோ கேன் வி சப்ஸ்டியூட் ஆயில் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பட்டர்? இந்த வீடியோல நாம லேக் ஆஃப், ஆப்சன்ஸ் ஆஃப், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.